எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் கிறிஸ்டெக் செமினரி சேனல் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறோம். நம்ம அடுத்த கிளாஸுக்கு இப்போ போகலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோர்ஸு பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக். அதில் லெசன் நம்பர் 9 கால்குலேஷன் ஆஃப் லோன் அமௌண்ட். ஸோ ஒரு லோன் அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு கணக்கிடும்போது லோன் அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு 2 விதமான காரணிகளை பயன்படுத்துகிறாங்க. 2 விதமான காரணிகளை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று அசட் வேல்யூ, இன்னொன்று இன்கம் வேல்யூ. அசட் வேல்யூ அப்படின்னா சொத்தின் மதிப்பு. ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் நீங்கள் இந்த ஹோம் லோனை பற்றி படிக்கும்போது இதெல்லாம் சொல்லியிருப்போம். உதாரணத்துக்கு இந்த அசட் வேல்யூவையும் இன்கம் வேல்யூவும் ரெண்டும் பார்ப்பாங்க. அது செக்யூர்டு லோன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செக்யூர்டு லோனாக இருந்தால் அசட் வேல்யூவும் பார்ப்பாங்க, இன்கம் வேல்யூவும் பார்ப்பாங்க. எதுல லோவா இருக்குதோ அதுதான் லோன் அமௌண்ட். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு செக்யூர்டு லோனுக்கு அசட் வேல்யூவும் பார்ப்பாங்க, இன்கம் வேல்யூவும் பார்ப்பாங்க. இந்த ரெண்டுல எது குறைவா வருதோ அதைத்தான் லோன் அமௌண்ட்டா கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஒருத்தர் சொத்து வச்சிருக்காரு. இதுக்கு 90% வரைக்கும் கொடுத்தா 9 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் இவரோட இன்கம்மை பேஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு 50,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு லோன் அமௌண்ட் 50% ஒரு 25,000 ரூபா வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 7 லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கரெக்டான கால்குலேஷன் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக போடுறோம். செக்யூர்டு லோனில் அசட் வேல்யூவை பொறுத்து லோன் அமௌண்ட் எவ்வளோ சாங்ஷன் ஆகுது? 9 லட்சம். இன்கம் ப்ரூஃப் பொறுத்து 7 லட்சம். அப்போது இவருக்கு லோன் எது கொடுப்பாங்கன்னா 7 லட்சம் தான் கொடுப்பாங்க, 9 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? லோன் அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் லோன் அமௌண்ட்டு. இந்த லோன் அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணும்போது 2 விதமான விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒன்று அசட் வேல்யூ, இன்னொன்று இன்கம் வேல்யூ. செக்யூர்டு லோனுக்கு அசட் வேல்யூவும் இன்கம் வேல்யூவும் ரெண்டையும் எடுப்பாங்க. அதில் 2 குறைவாக எது இருக்குதோ அதை தான் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இது அசட் வேல்யூவை பொறுத்தளவுக்கு 9 லட்சம் லோன் கிடைக்கும். இன்கம் வேல்யூவை பொறுத்தளவுக்கு 7 லட்சம் லோன் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இவருக்கு 7 லட்சம் தான் கொடுப்பாங்களே ஒழிய 9 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் செக்யூர்டு லோனுக்கு லோன் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ அன்செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோனுக்கு நீங்க அசட் வேல்யூ தேவையில்லை, இன்கம் வேல்யூ மட்டும் போதும். அசட் வேல்யூ தேவையில்லை, இன்கம் வேல்யூ மட்டும் போதும். ஸோ அசட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்னா 90% வரைக்கும் கொடுப்பாங்க, பர்ச்சேசிங் லோன்னா 90% வரைக்கும் கொடுப்பாங்க, எல்ஏபி லோன்னா 50% வரைக்கும் கொடுப்பாங்க. டேக் ஓவர் பண்ணணும் அல்லது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கண்டிஷன் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற இஎம்ஐயை கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இப்போ எடுக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்த இன்கம் ப்ரூஃப் அவர்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அதனால் அசட் வேல்யூங்கிறது பேசிக் தான். அதோட அட்வான்ஸ்டு நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ நேராக நம்ம எங்கே போக போகிறோம்னா, இதை அப்படியே எல்லாத்தையும் அழிச்சிட்டு நேராக இப்போ லோன் அமௌண்ட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இன்கம் ப்ரூஃபை பேஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். நல்லா கவனிங்க. லோன் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்ஐ ஃபேக்டர் டிவைடட் பை இஎம்ஐ பேசிக்னு போட்டுக்குங்க பிராக்கெட்டில். இதான் ஃபார்முலா. இன்கம் அசட் வேல்யூ வச்சு லோன் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கால்குலேஷன் அது என்ஜினியர் தான் போடணும், சிவில் இன்ஜினியர் போடுவார். அது நம்ம எப்படி போடுறதுங்கிறத நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸில் பார்க்கலாம். ஆனால்
இன்கம் ப்ரூஃபை பேஸ் பண்ணி நம்ம வந்து லோன் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இஎம்ஐ ஃபேக்டர் நல்லா தெரிஞ்சுக்கங்க, டிவைடட் பை இஎம்ஐ, பேசிக் இஎம்ஐ அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ இஎம்ஐங்கிறத பேசிக் இஎம்ஐ. பேசிக் இஎம்ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,00,000 ரூபாய்க்கு இஎம்ஐ எவ்வளவு அப்படிங்கிறது தான் பேசிக் இஎம்ஐ. அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இங்கே எழுதியிருக்கேன். இது உங்களோட பிடிஎஃப் சார்ட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அங்கே பேங்க்கோட வெப்சைட் போய் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா இதே தான் வரும். அப்போ பேசிக் இஎம்ஐன்னு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 1,00,000 ரூபாய்க்கு மாதம் எவ்வளோ கட்டணும், அது 36 மாதம்னா 3,417 ரூபா கட்டணும், 14% இன்ட்ரெஸ்ட். இதே இன்ட்ரெஸ்ட் மாறுனா இஎம்ஐ மாறும், மாதம் மாறுச்சுன்னா இஎம்ஐ மாறும். இது ஒரு கால்குலேஷன் சும்மா எழுதியிருக்கோம். 17%ல் 48 மாதத்துக்கு ஒருத்தர் லோன் வாங்கினார்னா 1,00,000க்கு 2,885 ரூபா கட்டணும். 19%ல் 60 மாதத்துக்கு லோன் வாங்கினார்னா 2,594 ரூபா கட்டணும். 16%ல் 10 வருஷத்துக்கு லோன் வாங்கினார்னா 120 மாதம் 1,675 ரூபா பே பண்ணணும். 12% 180 மாதம், அதாவது 15 வருஷம், 15 வருஷத்துக்கு லோன் கட்டணும்னா மாதம் 1,200 ரூபா கட்டணும். 11% 20 வருஷம், ஹோம் லோனெல்லாம் அதிகமான வருஷத்துக்கு போடுவாங்க, 240 மாதம், 120 + 120 1,032 ரூபா பே பண்ணணும். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? இதுதான் பேசிக் இஎம்ஐ. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 1,00,000 ரூபாய்க்கு இஎம்ஐ, அது எத்தனை பர்சன்டேஜாக இருக்கலாம், எத்தனை மாசமா இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு நான் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது பேசிக் இஎம்ஐ. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், பேசிக் இஎம்ஐ. இஎம்ஐ ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 45% ஆஃப் மந்த்லி இன்கம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? லோன் அமௌண்ட் கால்குலேஷன் பண்றோம். லோன் அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது லோன் அமௌண்ட்டை 2 ஃபேக்டர் பாதிக்குது. ஒன்று அசட் வேல்யூ, இன்னொன்று என்னது இன்கம் வேல்யூ. ஸோ அசட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது என்ஜினியரோட வேலை, சிவில் இன்ஜினியரோட வேலை. இருந்தாலும் அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு அட்வான்ஸ்டு கிளாஸில் வரும், அதை விட்டுருங்க. இப்போ இன்கம் ப்ரூஃப் பேஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறது நம்ம வேலை. அதனால நாம எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத பார்க்குறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து இஎம்ஐ ஃபேக்டர் டிவைடட் பை பேசிக் இஎம்ஐ. பேசிக் இஎம்ஐனா ரொம்ப சிம்பிள். 1,00,000 ரூபாய்க்கு இஎம்ஐ எவ்வளோங்கிறதா பேசிக் இஎம்ஐ. இப்போ இங்கே வந்துட்டோம். இப்போ அடுத்த கேள்வி என்ன வருது? இஎம்ஐ ஃபேக்டர்னா என்ன? இஎம்ஐ ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா 45% ஆஃப் மந்த்லி இன்கம். இது பேசிக். இந்த 45%ங்கிறது மாறும், இன்கம் ப்ரூஃப் குவாலிட்டியாக இருக்க மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமாக ஒரு சேலரி சர்டிஃபிகேட் இருக்குது, மாதம் ஆச்சுன்னா ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகுதுன்னா அது ஒரு குவாலிட்டி. இஎஸ்ஐ பிடிக்கிறாங்கன்னா அது ஒரு குவாலிட்டி. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இஎஸ்ஐ பிஎஃப் பிடிச்சி சேலரி வருதுன்னா அது ஒரு குவாலிட்டி. லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இஎஸ்ஐ பிஎஃப் பிடிச்சி ஒரு சேலரி வருதுன்னா அது ஒரு குவாலிட்டி. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது ஒரு குவாலிட்டி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னா அது ஒரு குவாலிட்டி. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நில் டேக்ஸ் அப்படின்னா அது ஒரு குவாலிட்டி. இல்லை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நிறைய அமௌண்ட் எல்லாம் லாபங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்குது அப்படின்னு காமிச்சாங்கன்னா அது ஒரு குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி அதிகமாக இந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும். அதிகபட்சம் 70%, 80% வரைக்கும் எடுப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இஎம்ஐ வேற, இஎம்ஐ ஃபேக்டர் வேற. இஎம்ஐ அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லோனை எடுத்தால் அதுக்கு மாதம் நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறத ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இஎம்ஐ ஃபேக்டர் அப்படின்னா நம்மளால் எவ்வளவு கட்ட முடியுங்கிறத கணக்கு போடுறது, கால்குலேஷன் பண்ணுறது இஎம்ஐ ஃபேக்டர். இப்போ உதாரணத்துக்கு கஸ்டமர் வந்து 10,000 rupees சேலரி வாங்குறாரு, அப்போ 4,500 ரூபா இஎம்ஐ ஃபேக்டர். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு,
கணக்கு போடுங்க. 15,000 இன்ட்டு 45 டிவைடட் பை 100 போடுங்க. 15,000 டிவைடட் பை 15,000 45% இன்ட்டு 45 டிவைடட் பை 100 6,750 ரூபா. 6,750 ரூபா இஎம்ஐ ஃபேக்டர். ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். 20,000 இன்ட்டு 45 டிவைடட் பை 100 9,000. உதாரணத்துக்கு ஒரு 25,000 அப்படின்னா 25,000 இன்ட்டு 45 இன்ட்டு 100 25,000 இன்ட்டு 45 டிவைடட் பை 100 11,250 ரூபா. இப்படி நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், போட்டுகிட்டே போகலாம். புரியுதுங்களா? இப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலாவை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 10,000 ரூபா சம்பளம் வாங்குற கஸ்டமருக்கு எவ்வளவு இஎம்ஐ ஃபேக்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போடுவோம். இப்போ இதை நம்ம தனியாக எழுதிக்குவோமா? இங்கே எழுதிக்கலாம். 10,000 அப்படின்னா 4,500 ரூபா. 15,000 அப்படின்னா 6,750 ரூபா. 20,000 அப்படின்னா 9,000 ரூபா. 25,000 அப்படின்னா 11,250 ரூபா. அதுக்கு மேலே கட்ட முடியாது. ஏன் அப்படி கட்ட முடியாது அப்படின்னா, அவருக்கு அதுக்கப்புறம் குடும்பம் இருக்கும், அதற்கான செலவுகள் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் லோனுக்கே கட்டிட்டாருன்னா அவர் எப்படி மீதி தன்னுடைய குடும்பத்தை நடத்துவார் அப்படிங்கிறக்காக இன்கம் வேல்யூவை பொறுத்து இஎம்ஐ ஃபேக்டர்னு வச்சுருக்காங்க. சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இஎம்ஐ ஃபேக்டர் என்ன, லோன் அமௌண்ட் போயிடுவோம். இந்த இஎம்ஐ ஃபேக்டர் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. லோன் அமௌண்ட் போயிடுவோம். பாருங்க, லோன் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு இஎம்ஐ ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஃபேக்டர் எடுத்துக்கலாம். 4,500 ரூபா டிவைடட் பை இதை எடுத்துக்கலாம். இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதையும் 1ன்னு வச்சுக்கோங்க. 3,417. புரியுதா உங்களுக்கு? 4,500 ரூபா இஎம்ஐ ஃபேக்டர். பேசிக் இஎம்ஐ எவ்வளவு? 3,417 ரூபா. டிவைட் பண்ணுங்க. 4,500 டிவைடட் பை 3,417 1.31 1.31 1,31,000 லோன் அமௌண்ட். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 1,31,000. புரியுதுங்களா? மாற்றி மாற்றி போடுவோம் நம்ம. அடுத்து பாருங்கள், இன்னொரு லோன் அமௌண்ட் கண்டுபிடிப்போம் நம்ம. பாருங்கள், இந்த ரெண்டுன்னு எடுத்துக்கங்க. 9,000 ரூபா இஎம்ஐ ஃபேக்டர் வர்றவருக்கு இந்த 19% ஒரு லோன் சேங்ஷன் ஆகுதுன்னா அவருக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். 9,000 டிவைடட் பை 2,594 இஸ் ஈக்குவல் டு, போடுங்க உங்கள் கால்குலேட்டரில் போடுங்க. 9,000 டிவைடட் பை 2,594 3.46 3.469 ஆவரேஜாக 3,50,000 3,50,000. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம். ஒரு 3ன்னு எடுத்துக்குவோம். 11,250 ஒரு 10 வருஷத்துக்கு ஹோம் லோன் போடுறாருன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் பர்சனல் லோனில் வரும். ஹோம் லோன் போடுறாருன்னு வச்சுக்கலாம். லோன் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்ஐ ஃபேக்டர் எவ்வளவு? 11,250. அப்போது மூணாவது என்ன சொல்லுது? 1,675. 11,250 டிவைடட் பை 1,675
6,71,000 6.71 6,70,000 லோன் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ அடுத்து வந்து இன்னொரு லோன் அமௌண்ட்டு இந்த பாருங்க, இதை வந்து 4ன்னு எடுத்துக்கங்க, இதை வந்து 4ன்னு எடுத்துக்கங்க. அப்போ இஎம்ஐ ஃபேக்டர் எவ்வளவு? 6,750. அது எத்தனை வருஷத்துக்கு லோன் போடுறாரு? ஒரு 15 வருஷத்துக்கு போடுறாரு. 1,200 போடுங்க. 6,750 டிவைடட் பை 1,200 டிவைடட் பை 1,200 5.625 5.625 ஒரு 5,60,000 ரூபா லோனு கிடைக்கும். இதை வச்சு தான் லோன் அமௌண்ட்டை நம்ம கால்குலேஷன் பண்ணோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கஸ்டமர் வந்து இந்த கேள்வி கேட்பார், எனக்கு வந்து லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்பார். அப்போது அந்த கஸ்டமரோட கால்குலேஷன்ஸ் இன்கம் ப்ரூஃபெல்லாம் வச்சு எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இதை இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக்கில் லெசன் நம்பர் 9 என்ன சொல்லுது? கால்குலேஷன் ஆஃப் லோன் அமௌண்ட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லோன் அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு அசட் வேல்யூவும் இன்கம் வேல்யூவும் வேணும். அசட் வேல்யூவை முடிவு பண்ண வேண்டியது என்ஜினியர். பட் இருந்தாலும் நாம் எப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸில் பார்ப்போம். இப்போது இன்கம் ப்ரூஃப் பேஸ்டாக எப்படி வந்து நம்ம வந்து இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோன் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்ஐ ஃபேக்டர் டிவைடட் பை இஎம்ஐ பேசிக் இஎம்ஐ. அப்போது இஎம்ஐ ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா 45% ஆஃப் மந்த்லி இன்கம். ஒருத்தர் 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து 4,500 ரூபா தான் லோனுக்கு கட்ட முடியும். ஒரு 15,000 ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் 6,750 ரூபா தான் கட்ட முடியும். அதே மாதிரி 20,000 ரூபா சம்பளம் வாங்கினா 9,000 கட்டலாம். 25,000 சம்பளம் வாங்கினா 11. இது வந்து பேசிக். இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும். இருந்தாலும் நம்ம கால்குலேஷனுக்கு 45% தான் எடுத்துருக்கோம். அதே போல் இந்த பேசிக் இஎம்ஐங்கிறது கஸ்டமர் வந்து 36 மாதம் கட்டி 14% எடுக்கலாம், 48 மாதம் கட்டி 17% எடுக்கலாம், 60 மாதம் கட்டி 19 எடுக்கலாம், 120 மாதம் 10 வருஷம் பே பண்ணி 16% எடுக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு இஎம்ஐ எவ்வளவு அப்படிங்கிறது தான் பேசிக் இஎம்ஐ. அப்போ லோன் அமௌண்ட் கால்குலேட் போது இதில் ஒன்று பாருங்கள். ஒன்றாவது என்ன போட்டிருக்கு? 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு 4,500 ரூபா இஎம்ஐ ஃபேக்டர் வந்துச்சுன்னா அவருக்கு என்ன 36 மாதம் 14% இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கினார்னா அவருக்கு 1,36,000 லோன் கிடைக்கும். ரெண்டாவது பாருங்க, 20,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு ஒருத்தர், அவருக்கு 9,000 ரூபா தான் இஎம்ஐ ஃபேக்டர் வருது. அவர் 60 மாதத்துக்கும் 19% இன்ட்ரெஸ்டில் அவர் லோன் எடுத்தார்னா அவருக்கு 3,50,000 ரூபாய் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து பாருங்க, 25,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, 11,250 ரூபா இஎம்ஐ ஃபேக்டர் வருது. அவர் ஒரு ஹோம் லோன் எடுக்கிறாரு. ஏன்னா லாங் டேர்மெல்லாம் ஹோம் லோன் தான் வரும். 120 மாதம், அதாவது 10 வருஷத்தில் 16%க்கு லோன் எடுத்தாருன்னா எவ்வளோ வரும்? 6,70,000 ரூபாய் அவருக்கு லோனாக கிடைக்கும். அதே போல் நாலாவது பாருங்க, 15,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, 6,750 ரூபா இஎம்ஐ ஃபேக்டர். அவர் 20 வருஷத்துக்கு, இந்த 15 வருஷத்துக்கு போடுறாரு, 180 மாதம் 12%ல வாங்கினாருன்னா 5,60,000 ரூபாய் லோனாக கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷனுக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணும். அந்த பிடிஎஃப்ல பேசிக் இஎம்ஐ, அதுக்கப்புறம் கஸ்டமர் சொல்லணும் பதில், நம்ம எவ்வளோ லோன், எனக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு லோன் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இனிமேல் பார்க்க போகிறவங்க எல்லோருக்கும் நன்றி. மறக்காமல் கிருஷ்ண செமினரி சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் போடுற புது வீடியோ, நல்ல டாபிக்ஸ் இருக்கிற வீடியோ, நல்ல நாலேஜை வளர்த்தக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் பார்த்து செய்யலாம். மறுபடியும் சொல்கிறேன், நாலேஜை நிறைய வளர்த்திக்கிங்க. நாலேஜ் இஸ் பவர். தேங்க்யூ.